சுவாமியே சரணமையப்ப! இன்னைக்கு நம்ம மாலை போட்டுட்டு, இருமுடி கட்டிட்டு, ஐயப்ப சாமிக்கு பார்த்தீங்கன்னா, யாத்திரை கிளம்பியாச்சு. அந்த வீடியோ தாங்க நீங்க பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பஸ் எடுத்துட்டு நேரா பார்த்தீங்கன்னா, நெல்லக்கல் போய் சேர்ந்தாச்சு. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் பஸ் அலோவ் பண்ண மாட்றாங்க. அங்கே உள்ள கவர்மெண்ட் பஸ்ஸ தாங்க அலோவ் பண்றாங்க. அதனால நம்ம அவங்கள்ட்ட ரூல்ஸ கேட்டபடி பார்த்தீங்கன்னா, கேரளா பஸ்ஸில ஏறிட்டு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பம்பைட்ட போய் நம்ம இறங்கிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லாட்டி 1 மணி நேரத்தில கொண்டு போய் அந்த இறக்கிட்டாங்க. நேரா பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பம்பை வியூவை பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க சொல்லப்போனால். அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. நேராக பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த ஸ்பாட்டை பார்த்து நம்ம பேக்லாம் வச்சுட்டு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டாய்லெட் இப்போ பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆக்கிட்டாங்க. அந்த பெய்ட் டாய்லெட் ரூ. 5 வாங்குறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா, பம்பையில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குளியல போட்டோங்க. பம்பையில பார்த்தீங்கன்னா, சின்ன குளியல போட்டுட்டு, அப்படியே பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஐயருங்கலாம் நெறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, யாருக்கு அப்பா இல்லையோ, அவங்க பார்த்தீங்கன்னா, புண்ணியாதானம் ஏதோ பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அப்பா இல்லாதனால நாங்க அத பண்ணிக்கிட்டோம். பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க குழுவிலருந்து ஒரு 11 பேர் போயிருந்தோம். எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இருமுடி தலையில வச்சுட்டு, இங்கேருந்து பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம சபரிமலை ஐயப்பன பார்க்குறதுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, செக் பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாப்புக்கு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன்னிமுள்ள கணபதி கோயில் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் இருக்கும் நம்மள்ட்ட எல்லார்ட்டயும் ஜோல்னா பையில. அதில பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாமி நல்லபடியா வேண்டிட்டு, அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாத யாத்திரை. அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறியிருப்போம். கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறமே மூச்சு நல்லா வாங்கிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் எடுத்தோம். என்ன பிரேக் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் லைனா கடையே இருக்கும். வாட்டர் மெலன், லெமன் சோடா எல்லா கடையும் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பயணத்த திருப்பி மீண்டும் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நல்லா ரோடு போட்டு குடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கிரைனைட் கல்ல வச்சு நல்லா குடுத்துருக்காங்க. நல்லா கிரைனைட் வச்சு குடுத்துருக்காங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நேரா அப்புறம் ஸ்டெப்ஸ் நெறையாவே இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் ஏறுறதுக்கு மொதோட இப்போ கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு சொல்லப்போனா. அப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப கல்லு முள்ளுமா இருக்கு. இப்போ நேரா சமதள பாதை இருக்கு. ஸ்டெப்ஸும் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரம் வெளிய நடந்து வந்துட்டு அப்பாச்சி பாட்டம் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி டாப்பு போணும். அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரேக் அப்பப்போ எடுத்துட்டு தாங்க போவோம். நெறைய பேர் சைட்ல நீங்க பார்க்க முடியுது. நெறைய பேர் உட்காந்துட்டு ஓய்வு எடுத்துட்டு தான் போய்க்கிட்டு இருக்காங்க. அப்பாச்சி மேடு போகிற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த உருண்ட வழிபாடுன்னு ஒரு இடத்த பார்க்க முடியும். இந்த இடத்த பத்தி பார்த்தீங்கன்னா, எங்கள் குருசாமிகிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சாமி அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா, பூதங்கள் அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போட்டிருக்காங்க. வழியில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரிசி மாவு உருண்டை வந்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பின்தொடர்றோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா ரூ. 20க்கு 4 குடுத்தாங்க. நம்மளும் இங்கிட்டு 2, இங்கிட்டு 2 போட்டு அப்பாச்சி டாப்புக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சபரி பீடம். அதுக்கப்புறம் இன்னும் நிறையாவே இருக்குது. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போக போக கன்டின்யூ பண்ணுறேங்க விலாகு. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்னா, கவனமா பார்த்துக்கிறேன். இதுதான் சபரி பீடம். இங்கே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கன்னிசாமி பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க. ஆனால் சில சில கன்னிசாமி பார்த்தீங்கன்னா, இங்கேயே சரங்குத்திட்டு போயிடுறாங்க. சரங்குத்திக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சரங்குத்தின்னு இடம் இருக்குது. முன்னாடி அதையும் பார்ப்போம். இங்கேயே சரங்குத்திட்டு போயிடுறாங்க. அது தவறு. அதை பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கிறங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட் கலர் தண்ணி குடிக்கும். இங்கே உள்ள மூலிகை தண்ணியாக ஏதோ தண்ணி அவங்க சூடு பண்ணி அப்பப்போ ஃபுல்லாக ஃபில்டரில் வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கலாம். எப்போ வேணாலும் பாட்டில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஐயப்ப சாமி கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, நிறையா குரங்கு, கருப்பு குரங்கு, நம்ம நாட்டு குரங்கு பார்க்க முடியும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சபரிமலை டாப்புக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரத்தில பார்த்தீங்கன்னா, சபரிமலை 18ஆம் படி இப்ப இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதை நோக்கி தான் நம்ம போய்க்கிருக்கோம். அப்படியே கொஞ்சம் தூரத்தில நம்ம பார்த்தீங்கன்னா, 18ஆம் படி பார்த்தோனே அப்படியே கண்ணு ஃபுல்லா டியர்ஸ் வந்து அப்படியே வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட் ஆயிருச்சுங்க. 18 படி மீது ஏறிடுவான் கதி என்று அவனை சரணடைவான் அறிமுகம் கண்டே மயங்கிடுவான் ஐயனை துதிக்கையிலே. அப்படியே நல்லபடியா பொறுமையா நாங்க தான் லாஸ்ட்ல படி ஏறிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் சீக்கிரம் அவசர அவசரமா தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய் உடைச்சிட்டு நேரா பார்த்தீங்கன்னா, அபிஷேக கவுண்டர் போனா, அபிஷேக கவுண்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுட்டு சொல்லிட்டாங்க. சரி இங்க நைட்டு ஸ்டே பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஐயப்ப சாமி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலான்ட்டு போயிட்டோம். அப்படியே அந்த படிக்கிட்ட போனோனே வேற லெவல் பாசிட்டிவ் வைப் ஆச்சு. எல்லாரும் அப்படியே சாமியே சரணமையப்பான்ட்டு அப்படியே ஏறத பார்த்தோனே ஒரு புல்லரிச்சிச்சு உடம்பெல்லாம். இப்போ நாங்க எப்போ போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 17ஆந்தேதி நம்ம பார்த்தீங்கன்னா மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூன் 17ஆந்தேதி மலையில இருக்கோம். இந்த மலையில பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இடத்த சுத்தி பார்த்தோம் இந்த வாட்டி. ஜூலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இதே இது நவம்பர், டிசம்பர்லலாம் நீங்க வந்தீங்கன்னா செம கூட்டமா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல இருக்கு. நெறைய பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற இடம் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா, கோயில்ல அன்னதானம் போட்டாங்க. கோயில் அன்னதானத்துக்கு நேரா போயிட்டோம். கோயில் அன்னதானம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். டோக்கன் வாங்கிட்டு நேரா பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டோம். அப்புறம் எங்கேயும் தங்குறதுக்கு இடம் கிடைக்கல. ஏன்னா 4 மணிக்கு மேல தான் ஹோட்டல்லாம் ஓப்பன் ஆகுமா. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சாமி டீ கீழ பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் வழியில ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கிட்டோம். நைட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா, படி பூஜை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அத பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க. அங்கேயே சாப்பிட்டு நைட்டுக்கு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஹரிவராசனம்லாம் பாடுனாங்க. அதெல்லாம் ஒரு வேற லெவல் வைபா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோ வரும். பார்ட் 2வா அத பாருங்க மறக்காம.